அல்லா மாலிக். என் அன்பு குழந்தையே, எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை, என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்கின்ற எண்ணத்தை முதலில் நீ விட்டுவிடு. உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி எண்ணி மகிழ்ச்சி கொள். ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாகவே இருக்கிறது. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் உனது கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு வீட்டின் அடிப்படைக்குள் ஒரு பாம்பு தெரியாமல் சென்று விட்டது. உள்ளே உள்ள பாத்திரங்களின் மேல் மெல்ல ஊர்ந்து போகின்ற பொழுது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதனுடைய உடலில் சிறு காயம் ஏற்பட்டு விட்டது. உடனே கோபத்தோடு அங்கிருந்த ஒரு கூரான பொருளை கடிக்க முயன்றது. அது என்னவென்றால் கத்தி ஆகும். இப்பொழுது கத்தி அறுத்ததால் அதன் வாய்ப்பகுதியிலே ரத்தம் சொட்ட ஆரம்பித்து விட்டது. பாம்புக்கோ கோபம் தலைக்கேறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொல்லுகின்ற நோக்கத்தோடு இருக்க ஆரம்பித்தது. தன் பலம் முழுவதையும் சேர்த்து இருக்க ஆரம்பித்தது. கடைசியில் என்ன ஆயிற்று? முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்து விட்டது. என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அந்த பாம்பு தன்னுடைய செயலாலே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது. இதே போலத்தான் நாமும் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களிட்டே இருந்து தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகித்து விடுகிறோம். அதன் வீரியம் நம்மையே தாக்குகின்ற பொழுது நாம் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து விலகி போகாமல் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்து அதன் விளைவாக நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம், பதட்டம், மன அழுத்தம் இவற்றால் உள்ளத்தையும் உடல் நலத்தையும் கெடுத்து கொண்டு நம்மையே நாம் இழந்து விடுகிறோம். எனவே தேவையற்ற கோபத்தை நீ விட்டுவிடு. நீ இன்பமயமாக வாழ்வாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நன்மைக்கே என்பதை புரிந்து கொள். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என்னுடைய பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் பிள்ளை நீ. உனக்காக உன்னுடைய வழியிலும் உன்னுடைய வாழ்விலும் இந்த வழித்துணை சாயப்பா வாழ்ந்து கொண்டே இருப்பேன். அல்லாஹ் மாலிக்.